வாங்க வெளியில தள்ளு வண்டியில கிடைக்கிற ரோட் சைட் காளான் வீட்லயே ரொம்ப ஈஸியா அதே கிறிஸ்பியான டேஸ்ட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல நல்லா சாப் பண்ண 1 கப் முட்டைகோசும் 1 கப் மஷ்ரூம் எடுத்துக்கிறோம். அதோட 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. மஷ்ரூம்லயும் கேபேஜ்ல இருக்கிற ஈரப்பதமே போதும். இதை சின்ன சின்ன பக்கோடி மாதிரி எண்ணெயில பொன்னிறமா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கோடிஸை நம்ம வெறுமனே சாப்பிட்டாவே நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். அடுத்தது ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியா நறுக்கின 2 வெங்காயத்தை நல்லா வதக்கி அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கிட்டு 3 பழுத்த தக்காளிய நான் ஜூஸ் எடுத்திருக்கேன். அந்த பியூரியும் இதுல ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் டேஸ்டுக்காக அந்த நம்ம ரோட் சைட் டச் வரணுன்றதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அத்தோட 1 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு 1ல இருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில கலந்து சேர்த்தா நல்ல திக்கான கிரேவி கிடைக்கும். இதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற காளான மெதுவா சேர்த்து கொஞ்சம் பிரஸ் பண்ண மாதிரி அமுக்கி கலந்து விட்டோம்னா அந்த கிரேவி நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸோட நல்லா பிளெண்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் டச்சா கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் லைம் ஜூஸை பிழிஞ்சோம்னா நம்ம ரோடு சைடு காளான் ரெடி. அவ்வளவுதான். வெள்ளை சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல ரொம்ப ஹெல்த்தியா கிறிஸ்பியான ரோடு சைடு காளான் வீட்லயே ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.